பற்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுடைய புத்தகங்களிலே அவர்களுடைய சாதனை இடம்பெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேர்மை, எளிமை, அன்பு, அடக்கம், அறிவு இதனுடைய மொத்த வடிவம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். நேற்று, இன்று, நாளை என்று அவர்களது புகழ் என்றுமே மறையாது. Great loss. தலைவர் திரு ஜி கே வாசன் தற்போது கலாம் வரலாற்றில் அழியா புகழ் பெற்றவர் கருத்தை தெரிவித்திருந்தார். தினமணியை சேர்ந்த தினமணி ஆசிரியர், தினமணி நாளிதழ் ஆசிரியர் திரு வைத்தியநாதன் தன்னுடைய அஞ்சலி செலுத்திய காட்சியை பார்த்தோம். நான் ஏற்கனவே கூறியது போல காலையில் மாணவர்களை சந்தித்து பேசிய பொழுது இங்கு அவரை காண்பதற்காக குவிந்திருந்த மாணவர்கள் சந்தித்து பேசிய பொழுது டாக்டர் கலாமே ஒரு நிறுவனம் போன்று செயல்பட்டவர், அவரே ஒரு பல்கலைக்கழகம் என்று தெரிவித்தார். நாளை விடுமுறை. தமிழகத்தின் உயர்நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் கலையரசன் அறிவித்திருக்கிறார் அந்த தகவலை. நீண்ட வரிசையிலே மாணவர்கள் குவிந்திருக்கிறார்கள், சாரையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது காலை நான் கூறுவது போல் 40-50 என்றது தற்போது 1 லட்சத்தை தாண்டும் என்று கூறுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் திரு கலாமை பார்க்க முடியுமா, அப்துல் கலாமை பார்க்க முடியுமா என்ற ஒரு ஐயம் தற்போது, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அங்கு நிரம்பி வழிந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தன்னுடைய மண்ணின் மைந்தனுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய நாயகனுக்கு. அவர்கள் பலர் ஒரு காலையில் ஒரு காவலரை நாங்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஒரு சுவையான நிகழ்ச்சியை தெரிவித்தார். அப்துல் கலாம் வந்து இங்கு ராமேஸ்வரம் வரும்பொழுதெல்லாம் அவர்தான் அவருடைய வீட்டு பணி பாதுகாவலுக்கு செல்வாராம். அவருடைய பெயரை நினைத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் அவர் வந்திருக்கிறார் என்று பார்ப்பாராம். ஒரு முறை அவர் வரவில்லையாம் பணிக்கு. அப்பொழுது அவருடைய உயரதிகாரி அழைத்து ஏன் அவர் வரவில்லை என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கத்தை காட்டியிருக்கிறார். அந்த உயரதிகாரி மெச்சிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உன்னுடைய பெயரை அழைத்து நீ ஏன் வரவில்லை பணிக்கு பாதுகாப்பு பணிக்கு என்று கேட்கும் அளவுக்கு உன்னுடைய நெருக்கமானவராக இருக்கிறாரா என்று கேட்கும் அளவுக்கு அவர் நெகிழ்ச்சியாக கூறினார். அந்த கருத்தினை கூறும்போது அவர் கண்ணீர் வந்துவிட்டது என்றாங்க, கண்களில் கண்ணீர் வழிந்தது என்றான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவர் நேசித்திருக்கிறார் அந்த காவலரும் அவரை நேசித்திருக்கிறார். அந்த தன்னுடைய நாயகனுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தற்போது வந்து அந்த மரியாதை செலுத்தும் காட்சியை தான் பார்த்தோம். நீங்கள் பார்க்கலாம், இளைய தலைமுறையினர், அதாவது அப்துல் கலாம் ஆசைப்பட்டதற்காக தான் இந்த நாட்டினை விவேகானந்தர் கூறியது போல 100 இளைஞர் வேண்டும் என்றால் அப்துல் கலாம் பல கோடி இளைஞரை உருவாக்கி இருக்கிறார். அந்த இளைஞர்கள் எல்லாம் தற்போது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள். அவருடைய லட்சிய கனவை, இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற கனவினை நிச்சயம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கே ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இளைய பல தலைமுறையை நம்மால் பார்க்க முடிந்தது. இளைய பட்டாளம் இந்த இடம் முழுவதுமே நிரம்பி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு காட்சியில் இருக்கிறது. அதே போன்றவே கலாமே அந்த மாணவரிடம் காலையில் பேசிக்கொண்டு அவர் கூறினார், கலாமே ஒரு நிறுவனத்திற்கு இணையானவர், ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட்டவர் என்றுதான் கூற வேண்டும். எந்த கோணத்தில் பார்த்தாலும் கலாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்து ஒரு டீம் பில்டராக, ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய மிக சிறந்த தலைவராக இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக இளைய தலைமை கொண்டு சேர்த்தவர் டாக்டர் அப்துல் கலாம் என்றுதான் கூற வேண்டும்.
கனவு கண்டு சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர். அதாவது ஏதோ வந்தோம் போனோம் என்றால் கனவு காண பெரிதாக கனவு காண என்று அப்துல் கலாம் அடிக்கடி கூறுவார். பெரிதாக கனவு கண்டு அதை சாதிக்க வேண்டும் என்பதற்கு அந்த கனவு தினம் வந்து தன்னை துரத்த வேண்டும், அப்பொழுதுதான் என்னால் சாதிக்க முடியும் என்று உறுதியான பார்வை கொண்டவர், தொலைநோக்கு பார்வையுடையவர் திரு அப்துல் கலாம் என்று கூற வேண்டும். தொலைநோக்கு பார்வை கொண்டவர், விஷனரி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். எனவே தொலைநோக்கு பார்வையில் என்ன நடக்க வேண்டும், இந்தியா வல்லரசாக என்பதற்காக 2020 இந்தியா வல்லரசாகும் என்று உறுதியாக கூறினார். பொருளாதார வல்லரசாகும் கிட்டத்தட்ட அந்த பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு உறுதியான சுயமான இந்தியாவை படைக்க உறுதி பூண்டு அதற்கேற்ப உழைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு எதிர்கால இந்தியாவை படைக்கப் போவது வாக்காளர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் தான் என்பதை உறுதியாக நம்பியவர் அப்துல் கலாம். அதற்காக தான் மிக தெளிவாக மாணவர்கள் எடுத்து பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து எங்கு சென்றாலும் மாணவர்களை முதலில் சந்திப்பது மாணவர்களை தான், மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் சந்தித்து எப்படி இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருத்துக்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களிடம் கேள்வி கேட்டு, எனக்கே பொதுவாக தனிப்பட்ட முறையில் நானும் அப்துல் கலாம் 2 முறை தன்னை சந்தித்து பேட்டி எடுப்பதற்காக சந்தித்திருக்கேன். அப்பொழுது நம்மிடம் பேட்டி கொடுக்கும்போது கூட ஒரு ஆசிரியர் போலவே செயல்படுவார். உங்களுக்கு புரிந்து விட்டதா, இல்லை என்றால் கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்ல என்று கேட்டு ஒரு ஆசிரியர் போலவே நம்மிடமும் பேசுவார். அந்த அளவுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசிரியனாக தன்னை உணர்ந்து, ஒரு ஆசிரியன் எப்படி ஒரு மாணாக்கனை உருவாக்கி மிக சிறந்த மாணாக்கனை உருவாக்க, அதுபோல இந்தியாவில் உள்ள இளைய தலைமுறை அனைவரையுமே ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செயல்பட்டவர் அப்துல் கலாம். கிட்டத்தட்ட அவரது எண்ணம் நினைவாகிவிட்டது, நிஜமாகி கொண்டிருக்கிறது என்றால் கூற வேண்டும். ஏன்னால் அந்த அளவுக்கு இளைய தலைமுறையின் சக்தி தற்போது இந்தியாவை மிக சிறப்பாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா வல்லரசாக சென்று கொண்டிருக்கின்றதாக கூற வேண்டும். வல்லரசு என்ற அணு ஆயுதங்கள் குறித்து பேசுவார்கள். அந்த அணு ஆயுதங்கள் என்று வரும்பொழுது கூட அதற்கும் அடிப்படையாக இருந்தவர் டாக்டர் அப்துல் கலாம், பாரத ரத்னா அப்துல் கலாம் என்றுதான் கூற வேண்டும். மிக சிறந்த அணு விஞ்ஞானியாக பாராட்டப்பட்ட, ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், பல்வேறு இடங்களிலிருந்து நாசாவிலிருந்து கூட டாக்டர் அப்துல் கலாமை அழைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று, இந்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தங்களுக்கு ஆலோசகராக, கௌரவ ஆலோசகராக வர வேண்டும் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் மிக தெளிவாக தன்னுடைய திறமை, தன்னுடைய உழைப்பு இந்தியாவுக்கு மட்டுமே என்பதில் மிக தெளிவாக இருந்தார். தன்னுடைய திறமையினும் தன்னுடைய அனுபவத்தையும் பயன்படுத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு உரிய முறையிலே பயிற்சி அளித்து இந்தியாவின் வல்லரசாக்க வேண்டும் என்ற கனவினை அவர்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார் அப்துல் கலாம். அதற்கேற்ற வகையிலே செயல்பட்டார் என்றுதான் கூற வேண்டும். தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கும்போது கூட மாணவர்களிடையே தான் உரையாற்றி கொண்டிருந்தால், கிரியேட்டிங் எ லிவபிள் எர்த் என்ற ஒரு பெயர் என்ற ஒரு தலைப்பிலே தான் உரையாற்றி கொண்டிருந்தார். அதாவது வாழும் தகுதி படைத்த பூமியை வாழும் தகுதி படைத்ததாக மாற்ற வேண்டும், பொல்யூஷன் என்று இருக்கின்ற பல்வேறு மாசுக்கள் எல்லாம் அகற்றி உருவாக்க வேண்டும், ஒரு சிறந்த இந்தியாவை இருக்கும், சிறந்த பூமியை உருவாக்க வேண்டும், வாழும் தகுதி படைத்திடமாக பூமியை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பேசிக் கொண்டிருந்தார். அதுவும் அவர் அப்துல் கலாமுடைய உரையை கேட்பதற்காக எப்பொழுதுமே மாணவர்கள் மிகவும் ஆவலாக இருப்பார்கள் என்ற அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உரையாடலை கொண்டவர் டாக்டர் அப்துல் கலாம். தங்களுடைய நேரடியாக உங்களிடம் உரையாற்றுவது போலே பேசுவார். அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக பேசுவார், கேள்வி கேட்பார், உங்களையும் கேள்வி கேட்க சொல்வார், பதிலளிப்பார், உங்களையும் பதிலளிக்க சொல்வார். எனவே மிக சிறந்த ஒரு பேச்சாளர் என்றுதான் கூற வேண்டும். லட்சக்கணக்கான நிமிட நேரங்களிலே உங்களை கவர்ந்து விடுவார் பேச்சாற்றலின் பொழுது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசக்கூடியவர், தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதில் மிக உறுதியாக இருப்பார். அதே போலவே தேசப்பிதா காந்தியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர், பாரதியின் மீது, மகாகவி பாரதியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். தேசப்பிதா காந்தி அவர்கள் தற்போது கூட்டத்திலே பார்க்கலாம், நீங்கள் சாரசாரியாக எந்த அளவுக்கு பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவனுக்கு எப்படியாவது தன் மண்ணின் மைந்தனைக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக செல்லும் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு கூட்டம், நான் ஏற்கனவே கூறியது போல காலையில் 40,000 50,000 தற்போது லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஏற்கனவே பல இடங்களில் வருகின்ற வழியெல்லாம் ஏராளமான பொதுமக்கள் திரளான கூட்டம் கொண்டு அஞ்சலி செலுத்தியது. தற்போது கூட்ட நெரிசலே ஏற்பட்டு விடுமோ என்ற அளவுக்கு காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நெருங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மண்ணின் மைந்தனை அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருப்பது சரிதான், இருந்தாலும் கட்டுப்பாடாக வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இது போன்ற இடங்களிலிருந்து மிகவும் பாதுகாப்பாக செலுத்த வேண்டும் என்றால் நாளை முக்கிய தலைவராக இருக்கிறார்கள். எனவே கட்டுக்கோப்புடன் செயல்பட வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் உணர வேண்டும். அந்த வகையில் தற்போதான் கூட்டத்தினை பார்க்கலாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது கூட்டம் என்றால் மிகப்பெரிய இடம், அந்த மிகப்பெரிய இடம் முழுவதும் தற்பொழுது கூட்டம் இருக்கின்றால் எந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வடிகிறது. தன்னுடைய மக்கள் குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பல்வேறு இடங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் என்றல்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர்,
மற்றும் சென்னை, திருச்சி போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார். பல மாணவர்கள் பேருந்துகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக. பள்ளிக்கூடங்களிலும் கூட, ஏனென்றால் பள்ளிக்கூடங்களில் ஒரு நிதர்சன நாயகனாக நிரந்தரமாகிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அப்துல் கலாம் என்றால் மாணவர்கள் உற்சாகம் அடைகிறார்கள். அப்துல் கலாம் எடுத்துக்காட்டி ஆசிரியர்கள் பேசும்போது இன்னும் உற்சாகமாக அந்த பாடத்தை கேட்பதாக பல்வேறு ஆசிரியர்கள் கூறி நானே நேரடியாக கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மாணவர்களிடம் மட்டுமல்ல, ஆசிரியர்களிடமும் மிகுந்த ஒரு செல்வாக்கினை கொண்டவர் அப்துல் கலாம். ஆசிரியர்கள் சிறப்பாக இருந்தால்தான் மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதற்காக, ஆசிரியர்கள் முதலில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கு சிறந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தன்னுடைய மிக சிறந்த குருவாக, ஆசானாக பார்த்த அப்துல் கலாம் இன்று மறைந்து விட்டார். அவருடைய பேரன் தற்போது அந்த பூத உடலை பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேச கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவராக செயல்பட்ட அப்துல் கலாம் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்டவர். மக்களிடம் மிக நெருக்கமாக, குடியரசுத் தலைவர் பதவி என்பது ஏதோ இரும்பு கோட்டைக்குள் ஒரு பதவி அல்ல, மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டிய ஒரு பதவி என்பதை மிக தெளிவாக இந்தியாவின் முதல் குடிமகன், அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர். கடந்த 5 ஆண்டு கால பதவி காலத்திலே மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர் அப்துல் கலாம் என்றுதான் கூற வேண்டும். பாதுகாப்பு கட்டுப்பாடுக்கு கவலைப்படாமல், மாணவர்கள் எங்கின்றாலும் குழந்தைகள் எங்கின்றாலும் முதலில் சென்று கைகுலுக்கி அவரிடம் பேசுவதிலே மிக ஆர்வமாக, அவரே ஒரு சிறு குழந்தை போலதான் செயல்படுவார். மிக சுறுசுறுப்பாக இருப்பார். 80 வயதை கடந்தவர். ஆனால் அவருடைய செய்கைகளை பார்க்கும்போது ஒரு குழந்தை போல சுறுசுறுப்பாக, எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர். உடனடியாக உறுதி பூண்டு அந்த காரியத்தை முடிக்கும் வரை தோல்விகள் வந்தாலும் கவலைப்பட மாட்டார். தோல்விகளை படிக்கட்டுகளாக மாற்றார். என்றால் இது நம்பிநாராயண், அவருடைய நண்பராக அவருடைய இஸ்ரோவில் பணியாற்ற நம்பிநாராயணுடன் ஒருமுறை நான் பேசிக் கொண்டிருந்தபோது அவர் கூறிய கருத்து மட்டுமல்ல, நேற்று நம்முடைய தொலைக்காட்சியிலேயே புதிய தலைமுறையிலேயே அவர் பேசும்போது நேரடியிலே அந்த கருத்தினை தெரிந்தால் அதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் அந்த அளவுக்கு அப்துல் கலாம் உறுதி பூண்டவர், உறுதியான ஒரு மனம் கொண்டவர் என்பதற்காக சொல்ல அந்த கருத்தினை கூற வருகிறேன். இஸ்ரோவில் பணியாற்றும் போது அவருக்கு தொடர் தோல்விகள் ஏற்பட்டன. அந்த ராக்கெட் ஏவுகணை சூத்திரத்தை கண்டுபிடிக்கும் பொழுது பல்வேறு தோல்விகளை தொடர்ந்து சந்தித்திருக்கிறார். இருந்தாலும் மனம் தளராமல் சாதித்தே அவன் என்பதற்காக சாதித்து காட்டியிருக்கிறார். அவர் போட்ட அஸ்திவாரம் தான் SUV, சேட்டலைட் யூட்டிலிட்டி லான்ச் வெஹிக்கிள். அந்த SUV-3 என்பதை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இன்று ராக்கெட் செயற்கைக்கோளுடைய இஸ்ரோவின் விண்வெளி பயணத்தில் பல மைல்களை நாம் இன்று எட்டியிருக்கிறோம். என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மூவரில் அப்துல் கலாம் ஒருவர். சாராபாய் மற்றும் சதீஷ் தவான் மற்றும் மூன்றாவதாக அப்துல் கலாம் என்றுதான் கூற வேண்டும். டாக்டர் கலாம் இல்லாவிட்டால் இன்றளவுக்கு அவருடைய உந்து சக்தி தான் இஸ்ரோவை இந்த அளவுக்கு உந்திருக்கிறது, முன்னணியிலே செலுத்தியிருக்கிறது என்று கூற வேண்டும். ஒரு ராக்கெட்டை எப்படி மிக சிறப்பாக செலுத்தி வெற்றி கண்டாரோ அதுபோல இஸ்ரோவின் வளர்ச்சியிலும் அப்துல் கலாமின் பங்கு மிக மிக முக்கியமானது, அரிய பங்கு என்றுதான் கூற வேண்டும். அதே போல அவருடைய வல்லரசு என்று கூறினோம் இல்லையா, வல்லரசு என்று கூறினால் அணு ஆயுதங்கள் என்றுதான் வரும். தற்போது இந்தியா வல்லரசு என்று கூறும் அளவுக்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். அக்னி, ஆகாஷ், பிருத்வி, நாக், வலிமையை பறைசாற்றக்கூடிய பிரம்மோஸ் போன்ற பல ஏவுகணைகள் இன்று நம்மிடம் இருக்கிறது என்றால் அவை அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக இருந்தவர் அப்துல் கலாம் தான். அவர் போட்ட வழிகாட்டலில் தான் அக்னி உருவானது, அதற்கு பின் ஆகாஷ் உருவானது, பிருத்வி உருவானது, நாக் உருவானது, பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் என்று அழைக்கப்படும் பிரம்மோஸ் உருவானது. இவையெல்லாம் வல்லரசு நாடுகள் என்ற மாறுதட்டிக் கொள்ளும் அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு ஏவுகணைகள். தற்போது மக்களை வேகமாக சென்று பார்க்கும்படி கூறுகிறார்கள். அந்த வேகமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சியிலே மிக சிறந்த ஆசானாக அறியப்பட்டவர் அப்துல் கலாம். அவருக்கு ஆசானாக செய்யப்பட்ட விக்ரம் சாராபாய், அவர் மீது அப்துல் கலாம் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவர். அதே போன்ற சதீஷ் தவான், அவர் பேரில் தான் ஸ்ரீஹரிகட்டாவிலே அந்த விண்வெளி ஏவுதளமே இருக்கிறது. அவரும் மிகவும் அவருக்கு பிடித்த ஒரு மாணவர் என்றால் அது அப்துல் கலாம் என்று அவரே கூறியிருக்கிறார் அவருடைய பேட்டியிலே. அந்த அளவுக்கு அப்துல் கலாம் மாணவனாக இருக்கும்போதும் மிக சிறந்தவராக இருந்திருக்கிறார், ஆசிரியராக இருக்கும்போதும் மிக மிக சிறந்தவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு மிக சிறந்தமான இருந்ததற்கு காரணம் அப்துல் கலாமிடம் நான் ஏற்கனவே கூறினேன். நான் ஒரு முறை பேட்டி கண்டபோது அவரிடம் பேசியபோது 2 விஷயங்களை எனக்கு தெளிவுபடுத்தினார். எனக்கு மிக பிடித்தவர்கள் இருவர், ஒருவர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள், மற்றொருவர் மகாகவி பாரதி என்று. எதற்காக இருவரை எடுத்து இருவருமே இருவேறு முகங்களை கொண்டவர் என்று நான் கேட்டபொழுது தேசப்பிதா காந்தி சொன்னார், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா, அந்த மாற்றமாக நீ இரு. If you want a change, you should be the change அப்படி என்று கூறினார். அதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், அந்த மாற்றமாக நீ முதலில் மாறு, அதற்கு பிறகு மற்றதெல்லாம் மாறும் என்று கூறினார். அந்த வகையிலே நான் மாற்றம் ஏற்பட வேண்டும், இளைய தலைமுறை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் மாறி இளைய தலைமுறைக்காக நானே ஒரு இளைஞனாக மாறிய செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் என்று கூறினார். அப்படி ஒரு அந்த ஒரு நெஞ்சுரத்தை பெற்றது மகாத்மா காந்தியிடம் என்று அவரே கூறியிருக்கிறார். அதே போல பாரதியின் வரிகளில் உள்ள
அந்த தைரியம், அந்த ஆர்வம், அந்த அழுத்தம் இருக்கிறதே அது நிச்சயம் அப்துல் கலாமிடம் இருந்திருக்கிறது. அதனால் தான் பாரதியின் வரிகளுக்கு ஏற்பதான் செயல்பட்டார். நேர்பட பேச நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வரும் நேர்பட பேசக்கூடியவர் அப்துல் கலாம் என்று கூறுவார்கள். அவருக்கு கோபம் வந்தால், பாரதி கோபம் வந்தால் திட்டி விடுவார். ஆனால் இவர் கோபம் வந்தால் திட்டமாட்டாராம். எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு அமைதியாகி அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவாராம். ஆனால் தன்னுடைய சக தோழர்களை, சக பணியாளர்களை எப்பொழுதும் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் திறன் அவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் சிறந்த தலைமை நிர்வாகியாக, சிறந்த லீடர் என்று கூறுவார்கள் அவரை. அவர் கீழ் பணியாற்றுவது மிகப்பெரிய நல்வாய்ப்பு என்று கூறுவார். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர். தற்பொழுது பெண்கள், அந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பெண்கள், தேமுதிக போன்ற கட்சிகளை சேர்ந்த பெண்களெல்லாம் தன்னுடைய தலைவனுக்கு கடைசி அஞ்சலி செலுத்துகின்ற காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்ணின் மைந்தனுக்கு தொடர்ந்து இந்த காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்க இருக்கிறோம். எனவே எங்கும் சென்று விடாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த அஞ்சலி காட்சிகளை பார்ப்பதற்காக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு